வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இன்றைய சுச்சுவேஷன் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்கும் செல்ஃப் டிஃபென்ஸும் அந்த சேனல் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, வாக்கிங் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஜிம்லாம் போகிறது வாய்ப்பு கிடையாது. வாக் பண்ணுறாங்க. வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோட எந்த ஏஜ்லாம் இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கும் லேடிஸாக இருங்க ஓகேங்களா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சுவலி வாக்கிங்கே ஒரு வார்ம் அப் தான் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் ஓகேங்களா, நார்மலாக சின்ன ஸ்ட்ரெச்சஸ், சின்ன ஒரு மூவ்மெண்ட்ஸு ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணணும் ஓகேங்களா. வாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 5 இது மாதிரி வாக் பண்ணுறீங்க ஓகேங்களா. வாக்கிங் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பாருங்கள். வாக் பண்ணும்போது நீங்கள் நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணணும். நல்லா லாங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு எடுத்துட்டு கையால் ஸ்விங் பண்ணி ஓகே, நல்லா ஃபுல்லாக மூவ்மெண்ட்டும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. அது மாதிரி வாக்கிங் பண்ணணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணும்போது நல்லா பிரித் நல்லா லாங் ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணுறீங்க. முக்கியமாக ஹெட்செட் போட்டு போகாதீங்க ஓகேங்களா. என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்செட் போட்டு போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணலாம் போகாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வாக் பண்ணுறீங்கன்னா அதாவது ஒரு நிமிஷம் ஒரு 60 செகண்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 90லேருந்து 110 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் போகணும் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டெப்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள், டைமிங் கனெக்ட் பண்ணி பாருங்கள். 90ங்கிறது நான் வந்து ரொம்ப லோவில் சொல்கிறேன், அது கீழே போகக்கூடாது. 110 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் போகணும் ஓகேவா. அதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான கரெக்டான அர்த்தம் அதுதான். இதிலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்டு போகிறதுனால பல இஷ்யூஸ் வரும். நீங்கள் பாட்டு நீங்கள் கேட்டு மொபைல் வேணால் நீங்கள் தனியாக சாங்ஸ் கேட்டு போகலாம். ஆனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் வாக்கிங் போகாதீங்க ஓகேங்களா. நிறைய ஃபிசிக்கலி பிரச்சனை நிறையா வரும் ஓகேவா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் நிறையா வந்து பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா. நீங்கள் ஒரு தண்ணி அதாவது எம்டி ஸ்டமக்கில் வாக் பண்ணுங்கள். காலையில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஈவினிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணுங்கள். ஏன்னா வாக்கிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேவா. காலையில் பண்ணும்போது எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்கள். ஈவினிங் பண்ணுறீங்களா ப்ரீ ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வாக்கிங் பண்ணுறதுங்கிறதே பார்த்து போனால் உங்களுடைய ஃபேட் லாஸ்க்கும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது தான். அப்போ அது பெஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் பெஸ்ட் டைம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வாக்கிங்லாம் சில விஷயங்கள் மெயின் பாயிண்ட் சொல்லிட்டேன். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாக்கிங் பண்ணிட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரம் இப்படிலாம் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அதை விட சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்கிங் பண்ணிட்டு முடிஞ்சு சொட்டிங்கன்னு தொடச்சிட்டு உட்காந்துக்குவாங்க ஓகேவா. உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கதை அடிச்சிட்டு இருப்பாங்க, எதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிபி எவ்வளோ சுகர் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு மறுபடியும் ஏதாவது அப்படியே பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்களுடைய மசில்ஸ் வந்து லாக்டிக் ஆசிட் ஸ்டோர் ஆகும். என்ன ஆகுன்னா அப்படியே சோர்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு மென்டலி வந்து நம்ம வாக்கிங் பண்ணுறது இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஃபிசிக்கலி உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் வந்து பெருசாக தெரியவே தெரியாது. வாக் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாடி மெயினாக வந்து வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் பாடி வார்மில் இருக்கும் ஓகேங்களா. ஃபுல் வார்ம் போய் ரன்னிங் பண்ணுறது வேறு, ஜாக்கிங் பண்ணுறது வேறு. வாக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும் ஓகேவா. ஏன்னா ஒரே மூவ்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற ஓவரால் பார்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகபட்சம் வந்து லோவர் பாடி ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ கை ஸ்விங் பண்ணும்போது கை மட்டும் தான் ஸ்விங், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய அப்பர் பாடியாக இருக்கட்டும், லோவர் பாடியில் இப்போ குல்ட் மசில் இருக்கட்டும், டை மசில்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்னிங் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ ஸ்ட்ரென்த்னிங்னா நீங்கள் வந்து ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. இது என்ன பண்ணால் பெஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சிட்டிங்க. இப்போ இதை மாதிரி என்ன பண்ணுறோம், 3 பார்ட்டாக பிரிச்சுங்க. எப்படி பண்ணுறோன்னா நம்ம ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறோம், வெயிட் தூக்கிலாம் கிடையாது, நம்ம ஓன் பாடி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து லோவர் பாடி ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணுறோம், அப்பர் பாடி. லோவர் பாடியில் பார்த்தீங்கன்னா லெக்ஸ், அதாவது தொடைப்பகுதியில் 4 சைடுமே, அதாவது இன்னர் அவுட்டர் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஓகேங்களா. கோட்ரஸர், அடெக்டர், அப்டெக்டர், ஃபார்ம்ஸ்ட்ரிங் ஓகேவா. இது பண்ணுறோம். அடுத்து வந்து காப் மசில், கெண்டைக்கால் பண்ணுறோம், குல்டஸ் மசில் பண்ணுறோம். இது வந்து ஓவரால் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த 10 எக்ஸசைஸில் உங்களால் முடிஞ்சது எந்த எக்ஸசைஸ் எவ்வளோ முடியுதோ 4 5 நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஏஜை பொறுத்து ஓகேவா. அது மாதிரி அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வயிறுக்கும் மேலே உள்ள பார்ட்டு எடுத்துக்கிறீங்க, செஸ்ட் எடுத்துக்கிறீங்க, ஆர்ம்ஸ், பைசப்ஸ், ட்ரைசப்ஸாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும் ஓகேவா. ஸோ நெக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க, அப்பர் பாடியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதுக்கான எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். கிரவுண்ட் ஒர்க் தான். 3வது பார்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கோர் மசில்ஸ், லோவர் பேக் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. நிறைய பேர் தெரியாமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்ன தெரியாமல் அவங்க பாட்டு எதுவும் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், வந்துட்டீங்க வாக் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, நார்மலாக என்ன பண்ணுறீங்க, சின்ன ஸ்ட்ரெச்சஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இது என்ன பண்ணுறீங்க, நார்மலாக இது மைல்ட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷன் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. சின்ன இந்த கோட்ரஸ் மசில் வந்து இந்த ஃப்ரண்ட் ரைஸ் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுங்க, ஓகே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க ஓகே, பண்ணிக்கிறீங்க ஓகே. அடுத்தது அப்பர் பாடி இது போல் சின்ன பண்ணிக்கிறீங்க. இது போல் நார்மலாக இது போல் ஒரு குட்டியான ஒரு மூமெண்ட்ஸ் ஓகேங்களா.
நீங்கள் நார்மலாக எடுத்து வந்ததுமே நீங்கள் இது போல் சின்ன சின்னதாக ஓகேங்களா. இதில் ஸ்ட்ரெச் பண்ணுறது அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளோட 9 ஜாயின்ஸ் இருக்குது. அந்த ஜாயின்ஸ் வந்து ரைட்டாக இந்த ஃபிங்கர்ஸ்க்கு, ரிஸ்ட்டுக்கு, எல்போக்கு, ஷோல்டருக்கு, நெக்குக்கு நான் வந்து கம்மியாக பண்ணுறேன், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒரு 10-20 செகண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது நெக்குக்கு 2 வச்சுங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆங்கிள் பண்ணுறீங்க போல் ஓகேங்களா. அடுத்தது நீ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள். நான் வீடியோ லென்த்தாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அடுத்து இந்த ஜாயின் பண்ணும் ஓகேங்களா. ஃப்ரீயா ஓகே, இது போல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இடுப்பு பண்ணும்போது இந்த பாருங்கள் நல்லா குனிஞ்சு ஃபைனலாக வந்து பாருங்கள் இது போல் பண்ணுறீங்க ஓகேங்களா. சைட் டு சைட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகேங்களா, இது போல் பண்ணிட்டீங்க. சின்ன லைட்டாக அந்த மாதிரி குட்டியாக இது போல் மூமெண்ட்ஸ் ஓகேங்களா. இது போல் ரிலாக்ஸ் ஒரு ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க ஓகே. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாப் ஸ்கிப் பண்ணுறீங்க ஓகேங்களா. இது முடிஞ்சு ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், வாக் பண்ணுறோம் ஓகேங்களா. வாக் பண்ணும்போது பாருங்கள் என்ன மாதிரி பண்ணு சொல்லிட்டு பாருங்கள். கையை வீசி இந்த பாருங்கள், இந்த போல் இது போல் என்ன பண்ணுறீங்க. புதிங்கால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக் பண்ண தெரியுமா ஸ்லோவாக அந்த பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இது உடம்பு முடியலங்கிறது வேறு. நார்மலாக நீங்கள் வாக் பண்ணும்போது நல்லா ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக நல்லா இப்படி வச்சு கை நல்லா கையை இப்படி வச்சு கை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, இது போல் வாக் பண்ணுங்க ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, வாக்கிங் ஃபினிஷ். உங்களை முடிஞ்சது 2 கிலோமீட்டரோ 3, 4, 5 வாக் பண்ணிட்டீங்க ஓகேவா. வாக்கிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷூட்டிங்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓகே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள் எப்போதுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்கள் இது மாதிரி கட்டை இருக்கும் ஓகேங்களா. பொதுவாக வந்து இது மாதிரி கட்டை வச்சுருப்பாங்க. இங்கே கட்டை இந்த ஹைட்டில் இதோட கொஞ்சம் ஹைட்டு கூட பெட்டர், பட் இங்கே தான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச் பண்ணோம். அதாவது வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம். இது வந்து என்ன பண்ணுறோன்னா வாம்ப் ஆகட்டும் முடியும். பாடி நல்லா வாம்ப் ஆகிடுச்சு. நம்மளுடைய வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம், வாக்கிங் எதுவும் ஜாக்கிங் போகணும் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மெயின் எக்ஸசைஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி மற்ற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும் ஓகே. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம ரெடி பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் நார்மலாக என்ன பண்ணுறீங்க, நம்ம காலேஜ் இந்த நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இது ஓகேங்களா. இது நார்மலாக இது பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்துங்க இது கூட நல்லா இந்த இடம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து நல்ல டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணதுக்கப்புறம் நல்ல மசில்ஸ் வந்து நல்லா ஃபேஸ் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த சோர்னஸ் நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது ஒரே மூமெண்ட்டில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் மற்ற கிளாஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறோம். இப்போ அதே தான் என்ன பண்ணுறீங்க, இப்படி ஃபஸ்ட்டு பண்ணும்போது லைட்டாக பாருங்கள், லைட்டாக இது கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி வெளியில் அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை வச்சுக்கிறீங்க. லைட்டாக என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வெளியில் மாதிரி கீழே ஓகேவா. அடுத்து பாருங்கள் இப்போ இந்த பாருங்க இது போல் இது கொஞ்சம் ஹைட்டாக தான் பெட்டராக இருக்கும். பட் பாருங்கள் இது பாருங்க பண்ணுறீங்க இந்த பாருங்க இப்படி வச்சுக்கிறீங்க ஓகே. இது போல் இது கொஞ்சம் கீழே உரசுது. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே. இது போல் வா ஓகே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது வச்சுக்கிறீங்க. ரிலாக்ஸாக பண்ணுங்கள். நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக பொறுமையாக நல்லா ஃபீல் பண்ணி மசில்ஸ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குல்ட் மசில் பண்ணுறோம். அதுக்கு வந்து பாருங்கள் இப்படி தெரியுது தெளிவாக. இந்த மாதிரி காலை பாருங்கள், பொசிஷன் பாருங்கள். இது போல் சின்ன வச்சுட்டு பண்ணும்போது நல்லா இந்த குல்ட் மசில் இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி சின்ன ஒரு லஞ்ச் பண்ணுங்க. அடுத்தது பிடிச்சிங்க வச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக நல்லா பிக் பண்ணி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கோட ஆல் பார்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ இன்சைட் இங்கே பண்ணுறோம். அப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி இப்படி பண்ணுங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இது பாருங்கள் நல்லா பொசிஷன் வச்சுட்டு ரைட்டாக போகிறோம். இதெல்லாம் சச்சோம் ஓகேங்களா. இந்த இங்கே வந்து அபெக்டிவ்ஸ் சச்சோங்க எடுத்து பாருங்கள். இது போல ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ காப்பு மசி பாருங்கள். இது போல இந்த பாருங்கள் இப்படி தான் வச்சுட்டு நல்லா இது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அது போல் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்லா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா பாடி வந்து இல்லைங்க நல்லா நெக்ஸ்ட் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம், லோவர் பாடிக்கு மேக்ஸிமம் லோவர் பாடி தான் அதிகமாக வாக்கிங் நம்ம இன்வால்வ் ஆகும். லோவர் பாடி பண்ணி லைட்டாக என்ன பண்ணுறோம், சின்னதாக கொஞ்சம் அப்பர் பாடி பண்ணிக்கிறோம்.
அது பாருங்கள், இந்த பாருங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு சும்மா அதை பாருங்கள், இது போல் சும்மா ஒரு இப்படி பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா. ரொம்ப இல்லை, நார்மல் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஓகேங்களா. பண்ணிட்டீங்க. சிட்டிங்கிறது கூட இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இது கூட ஒரு மாதிரி நீங்கள் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இது கூட ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இந்த பாருங்க, இது போல ஒரு சின்ன ஒரு இந்த ஸ்ட்ரெச் டவுன், ஸ்ட்ரெச் டவுன், இது கூட நெக்ஸ்ட் சின்ன ஒரு ஒரு 4 நிமிஷம் ஒரு புஷ் அப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பாடி வந்து நல்ல ஒரு கண்டிஷன் வந்துச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். தெளிவாக பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஓவரால் பாடிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ நம்ம தனித்தனி ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வாக் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸ்ட்ரெச் தான் பண்ணோம், அது வந்து ஒர்க் அவுட் இல்லை, ஸ்ட்ரெச் பண்ணோம், நல்லாவே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம். ஓவரால் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியாச்சு, ஒரு கட்டை யூஸ் பண்ணி பண்ணோம் ஓகேவா. இப்போ நம்ம லோவர் பாடி, அப்பர், மிடில் இதை நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேவா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், தேவைப்படுறவங்களும் இல்லை எல்லாருக்குமே தேவைப்படும் ஓகேவா. இந்த வீடியோ வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும். காமன் கிளாஸ் நீங்கள் ஜிம்மு போய் பண்ண அவசியம் கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். பட் இந்த ஒர்க் அவுட் தெளிவாக நீங்கள் பாருங்கள், வீடியோ லென்த்தாக போகும் பார்க்காதீங்க. ஓகே, இப்போ பார்த்துங்க ஓகே. இப்போ நம்ம முடிச்சாச்சு, தண்ணி குடிச்சாச்சு ஓகேங்களா. தண்ணி வந்து நீங்கள் அப்போ தண்ணி எடுத்துங்க, சொட்டின்னு தொடச்சி ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கிங் போய்ட்டு வந்து எல்லாம் முடிச்சாச்சு. சின்ன ஒரு ஜம்பிங் ஓகே. இதை பாருங்க, ஒரு 10 எக்ஸஸ் தான், ரொம்ப ஈஸி. ஒரு டாப் ஸ்டெப் பண்ணுறீங்க என்ன கூட ஓகே. அடுத்தது ஃப்ரண்ட் பேக் 1 2 3 4 5 கையை பாருங்கள், இது போல் மூவ்மெண்ட்டோட கை ஸ்டெப்பாக வச்சுட்டு போனாங்க. ஸ்டெப் பண்ணோன்னா ஃப்ரீயாக பண்ணுங்கள் ஓகே. இது போல் ஃப்ரண்ட் டு பேக், சைட் டு சைட். அடுத்து பாருங்கள் 1 2 3 4. நான் வந்து கவுண்ட்ஸ் வந்து ஒரு 5 or 10 பண்ணுறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் இது போல் பண்ணும்போது ஒன்றுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சொல்லி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா இந்த ஜம்பிங் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்களா, 4 இது கூட சேர்ந்து நம்ம ஜம்பிங் ஜாக் பண்ணுவோம். 5 எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், நார்மல் ஸ்கிப் வருது, அடுத்தது ஃப்ரண்ட் டு பேக், அடுத்து சைட் டு சைடு, அடுத்து என்ன பண்ணோம், கைக்கு பண்ணோம், இது போல் சைட் ஜம்ப் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்க இது மாதிரி ஜம்பிங் ஜாக், நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம் ஓகே. இது மாதிரி பிரீத் அவுட், லாங் பிரீத் அவுட் இம்பார்ட்டன்ட். இதை என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு 20 கவுண்டா ஒரு 100 கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லா வந்து பிரீத் அவுட், உங்களுக்கு பிரீத் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லாங் பிரீத் அவுட்டோட சின்ன குட்டி ஒரு ஃப்ரண்ட் பேக் வா. இது போல் ஸ்பேஸ் கம்மியான இடத்துல போதும். இது போல் ஃப்ரண்ட் பேக், அடுத்து பாருங்கள் சைடு அடுத்து சைடு. இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் கிடையாது, இது நீங்கள் வந்து அந்த பிரீத் அவுட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பாடி வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அந்த உங்களுடைய வார்ம் அப் செஷன் பார்த்தீங்கன்னா, வார்ம் அப் முடிச்சு பாடி ஒரு இதில் அந்த ஹார்ட் பீட் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு கார்டியோ ஒர்க் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொண்டு போயிடக்கூடாது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துங்க, அடுத்தபடி எக்ஸஸில் லோவர் பாடி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த எக்ஸஸ் பாருங்கள், ஸ்குவாட் பண்ணுறோம் ஓகேங்களா. இது போல் சும்மா ஸ்குவாட் பண்ணிக்கிறீங்க. இது நம்பர் 6வது எக்ஸஸ் பாருங்கள், சிம்பிள் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். இந்த பாருங்கள், கை வச்சுங்க, உட்காருங்க 1 இது பண்ணால் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சது ஓகே. குறைஞ்சபட்சம் ஒரு 20 கவுண்ட், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு செட்டு போதும் ஓகே, ஒரு செட் போதும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் ஸ்குவாட் ஓகே. இது போல் பொசிஷனில் நார்மல் பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனில் பாருங்கள், நல்லா உட்காருறீங்க. 1 2 3 கை பிடிச்சிங்க, இல்லை நீங்கள் பிடிச்சிங்க. முடிஞ்சது உங்களுக்கு எவ்வளோ முடியும், ஒரே ஒரு செட் போதும். ஒரு 10 15 20 அதுக்கு மேலே கூட ஒரு செட் போதும் ஓகேங்களா. ஒரு நீங்கள் எக்ஸசைஸ்க்கும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு 5 நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்க. அடுத்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் முடிஞ்சதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சும்மா ஸ்குவாட் போட்டிங்களா, ஒரு 20 கவுண்டோ 30 கவுண்டோ 50 கூட அடிச்சிங்களா போதும். உங்களுடைய ஸ்டெமினா பொறுத்து, உங்களுடைய எனர்ஜியை பொறுத்து, மசில்ஸ் கண்டிஷனை பொறுத்து இருக்குது ஓகே. எல்லாம் பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் முடிஞ்சோம் சின்ன ஒரு இது போல் வாக்கிங், இல்லை லாங் வாக் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படி பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. இது போல் நீங்களாம் வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க ஓகே ரெடி. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு பொசிஷன் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஸ்குவாட் பண்ணுறீங்க ஓகே. எத்தனை ஒரு 20 கவுண்ட் பண்ணி 20க்கு மேலே கூட பண்ணிக்கலாம் ஓகே. இது பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம சும்மா ஸ்குவாட் போட்டோம், அடுத்து இந்த இது பண்ணோம் நார்மல் ஸ்குவாட் பண்ணோம், அடுத்து என்ன பண்ணோம், லஞ்சஸ் பண்ணுறோம் ஓகே. இது போல் பாருங்கள், காலங்க வச்சுங்க இந்த பொசிஷனில், இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். இந்த முட்டி முடி போகக்கூடாது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த முட்டி சில பேர் இப்படி போகும், இப்படி போகக்கூடாது, இங்கே இருக்கணும். இந்த பொசிஷன் வச்சுங்க, நேராக கை வச்சுங்க, இப்படி கூட வச்சுங்க. வரும் 1 2 4 இது கூட இந்த காலில் ஒரு 10 to 20 பண்ணிக்கங்க. அடுத்து இது வச்சுக்க இது போல பாருங்கள் 1 2
இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு 10 to 20 கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இது நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு 5 இது ஒரு 3 போட்டோம். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து லெக்குக்கான லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ நம்ம சின்ன இது ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருக்கேன். இது போல் என்ன பண்ணுறீங்க, நல்லா உட்காந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது போல் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன இதே பொசிஷனில் முட்டி ஃப்ரெண்டில் எங்கே பாருங்க, இப்படி வேண்டாம். இதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, இந்த பொசிஷனை பண்ணி பாருங்கள். ரைட்டாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறை நல்லா அங்கே பாருங்க, இந்த மூமெண்ட் வரும். ஒரு முறை மேலே இறக்கி உட்காரும்போது இந்த மூமெண்ட் வரணும். இந்த இன்னர் தைஸ் அதில் வந்து உங்களுடைய அபெக்டர் மசில்ஸ்லேயும் அடெக்டர் மசில்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னர் தைஸ் அவுட்டர் தைஸ் ரெண்டுக்கும் நல்லா லோடு போட்டு தெரியும். இங்கே பாருங்க, இந்த இடம் ஸ்டிஃப் ஆகும், இந்த இடம் ஸ்டிஃப் ஆகும். உங்களுக்கு வந்து லோடு போட்டு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது போல் பண்ணுறீங்க. ஓகே, இது என்ன பண்ணுறீங்க, இப்போ இப்படி பண்ணுறீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் லோடு எப்படி கொடுக்கணும்னா இந்த பக்கம் லோடு இருக்கிறது ஷிஃப்ட் அவுட் இது வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் மார்ஷல் ஆர்ட் ஃபைட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதில் இது பண்ணுங்கள். இது உங்களால் ஒரு 5-10 கவுண்ட் பண்ணுறீங்களா பெட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களால் பண்ண முடியல ரொம்ப இதாக இருக்குன்னா காலை என்ன பண்ணுறீங்க, இது பிடிச்சிட்டு என்ன பாருங்க எப்படி. ஓகேங்களா? இது பண்ணிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் பண்ணாலும் ஓகே, இல்லை இது பண்ணாலும் ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இது முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸசைஸ் ஒரு எக்ஸஸ் வந்து என்ன பண்ணுறோம், கெண்டை கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 10 தான் சொல்கிறோம். அதுக்கு ஆப்ஷன் வரும்போது இந்த பாருங்கள், இது போல் 2 வாக். அது பார்த்துங்க, பேக்கில் பார்த்துங்க. இது போல் நல்லா ஓகே, இவ்வளோ தான். ஓகே, இது பண்ணி 2 வாக் பண்ணுங்கள். இல்லை மேலே பாருங்கள், டோ ஜம்ப் இப்படி அட்வான்ஸ் ஃபார்வர்ட். நீங்கள் 2 வாக்கும் பண்ணலாம். டோல் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம், 2 வாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓவரால் வந்து என்ன பண்ணியாச்சு, லோவர் பாடிக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் என்ன பண்ணேன்னா நான் இந்த வாக் கொடுத்து பார்த்தீங்களா அது பெட்டர். ஏன்னா இது நீங்கள் நல்லா பாடி வார்ம் பண்ணதுக்கு பண்ணும்போது இது ஃபீல் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் அந்த கிளாஸ் உள்ள ஆட் பண்ணேன். மற்ற எல்லாமே காமனாக ரொம்ப ஈஸியான எக்ஸஸ் தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறோம், ஸ்மோ ஸ்குவாட் போடுறோம், லஞ்சஸ் பண்ணுறோம். அதாவது வந்து டக் வாக்கை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம். காலை வந்து விரித்து மூவ்மெண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் விஷயம் இல்லை. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி 2 வாக் இருக்குது. நம்மளுடைய காப் மசில் கெண்டை காலுக்கு பண்ணோம். சிம்பிள் தான், எல்லாமே ரொம்ப ஈஸி தான், பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம 10 எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. 5 ஃபஸ்ட்டு நார்மல் கார்டியோ ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த 5 நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸசைஸ் தான் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் பாடி பார்த்துக்கோம். ஓகேவா? நம்ம லோவர் பாடி பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு 5 அடுத்த 5, அதாவது ஃபஸ்ட்டு புரியுற மாதிரி 5 கண்டினியூ பண்ணோம். அடுத்த 5 நம்ம கொஞ்சம் ஒரு சென்ட்ரிங் பண்ணுற மாதிரி பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இப்போ அப்பர் பாடியில் ஃபஸ்ட் நம்ம 5 எக்ஸசைஸ் என்ன பண்ணுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி சின்ன மூமெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கை இந்த மாதிரி பொசிஷன். இந்த பாருங்கள் 1 2 ஃப்ரீயாக வந்தோம். இந்த பாருங்கள், பாடி டைட்டாக கூட கை மேலே ஃப்ரீயாக வச்சு இந்த 1 2 3 நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ கை மேலே போகும்போது ஃபுல்லாக அந்த பாருங்கள் ஸ்ட்ரெச் ஆகும் தெரியும். அடுத்தது இப்படி போகும்போது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரீயாக விடுங்க. இது போல் ஃப்ரீயாக விடுங்க. இந்த கை கீழே போகிற கையும் ஃப்ரீயாக போகும், மேலே போகிற கையும் ஃப்ரீயாக போகும். இப்படிங்களா? ஓகே, இதாகிடுச்சிங்களா? அடுத்து நம்ம எப்போதும் காமனாக எல்லாம் தெரிஞ்சது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டோ டச். கீழே டவுன் ஆகிட்டீங்க. இது போல் 1 2 மேலே பார்க்கணும். சில பேர் பார்க்காம போனோம், இல்லை பாடி வந்து ஃபுல்லாகவே அப்புறம் படி மேலே திருப்பி பார்க்கணும். ஓகேங்களா? இதாகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், 3 கிளாஸ் ஆச்சுங்களா, 2 கிளாஸ் ஆச்சுங்களா, 3ஆம் கிளாஸ் 1 ஃப்ரீயாக வந்து பாடி ஃப்ரீயாக ஃப்ரீ ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து இந்த பாருங்கள், இது போல் பொசிஷன் நல்லா இந்த மாதிரி பொசிஷனில் நல்லா 1 ஓகேங்களா? இது 4 கிளாஸ் ஆச்சு. அடுத்து இந்த பொசிஷன் இருக்குங்க, இது போல் இருக்குங்க. கீழேருந்து இதுக்கு உங்களுக்கு அப்டமல் லோடு போகும். பட் நம்ம வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுறோம், அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 5 கிளாஸை என்ன பண்ணுறீங்க, 20-20-20 நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? அப்பர் பாடி உங்களுக்கு மேக்ஸிமம் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரென்த்னிங் ஃபோக்கஸ் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட் எக்ஸஸ் பாருங்கள், நார்மல் தான், எல்லாமே நார்மல் தான், ரொம்ப ஈஸியாக தான். இன்ச் வார்ம்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? இந்த பொசிஷன் நீங்கள் நின்றுங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க இது போல். ஓகே, இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த வாங்க வச்சுருங்க. அடுத்தது இது போல் காட்டி சவுண்டு வரணும். அதில் நீ பண்ணுறது சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கதை சவுண்டு கேட்டே இருக்கும். என்ன பாருங்கள், வீடியோ நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இன்ச் வார்ம் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்ச் வார்ம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் புஷ்அப்ஸ். நம்ம வந்து புஷ்அப் நார்மலாக தெரிஞ்சது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் எப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ பாருங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா ப்ராப்பர் புஷ்அப் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். முடியலன்னா இந்த பாருங்கள் இப்படிச்சிங்க. இந்த பாருங்க டவுல் போட்டுங்க. டவுல் போட்டு நீங்கள் முட்டி இப்படி வச்சுட்டு கூட, ஏன்னா இது போல் பொசிஷன் பாடிங்க வச்சுங்க. இந்த பாரு இது பேசிக் பண்ணுறது. அதுக்கப்புறம் நார்மல் நீங்கள் பொசிஷன் மேலே வச்சுட்டு கூட நார்மல் வச்சு போல் 1 2 3 எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு செட்டு போதும். ஓகேங்களா? ஒரே செட் போதும். மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி அப்பர் பாடி புஷ்அப் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுறோமோ ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம இன்ச் பண்ணது ட்ரைசெப்ஸு, ஷோல்டருக்கு, செஸ்ட்டுக்கு லோடு போகும். புஷ்அப் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் ஹெவி லோடு போகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், ஷோல்டர் லாக், அதாவது டெல்ட்ராய்டு போகும். நல்லா ட்ராப் லோட் படுத்துற மாதிரி ஷோல்டருக்கு நம்ம புஷ்அப் இருக்குது. ஓகேங்களா? புஷ்அப் நம்ம அதிகமாக வந்து கிரவுண்ட் ஒர்க் வந்து ஸ்ட்ரென்த்திங் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ண பாருங்க. இந்த மாதிரி பாருங்கள். சிலருக்கு கல் கீழே குத்திச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவல் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுங்க சார். வேண்டியது ஓகே. பாருங்கள், இது போல் கையை அகலம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கை நல்லா அகலம் வச்சுட்டு இப்போ மேலே அப் பண்ணிக்கங்க. இது போல் அப் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பாருங்கள். இது என்ன பண்ணுறீங்க, வெயிட்டை வந்து கரெக்டாக பாருங்க, கரெக்டாக வெயிட் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். நல்லா உங்களுக்கு டெல்ட்ராயில் போகும். நான் வந்து கவுண்ட் கம்மியாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வீடு லென்த்தாக போயிருக்கிறத நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ 10 15 20 25 எவ்வளோ முடியுதோ நல்லா லோடு கொடுத்து போடுங்க. இதை விட வந்து உங்கள் லோடு அதிகம் வேணும் அப்படின்னா ஒரு கட்டை மேலே வச்சு கூட, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்படியே பாருங்கள். பாருங்கள், இது போல் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு லோடு வந்து சூப்பராக போகும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டு நல்லா பாடி இது பண்ணிட்டு பாருங்கள். நல்லா உங்களுக்கு டெல்டா லோடு போடுறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணிடுறீங்க, இது போல் கிளாஸஸ் போடுங்க. இது வந்து 3ஆவது கிளாஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம பொதுவாக கிரவுண்ட் ஒர்க் அவுட், அதாவது வெயிட்டெல்லாம் பண்ணுற ஒர்க் அவுட்டில் நீங்கள் புஷ்அப் எடுத்துங்க. அது அப்பர் பாடியில் ஷோல்டர், செஸ்ட்டு, ட்ரைசெப்ஸுக்கு நீங்கள் பண்ணுற புஷ்அப்ஸ்லேயே மேக்ஸிமம் லோடு போயிடும். இப்போ நம்ம முதுகுன்னு வரும்போது ஃப்ரீயான, அதாவது உங்கள் ஓன் பாடி ஒர்க் அவுட் பண்ணி அதை நீங்கள் புல்லப்ஸ் பண்ணலாம். மரத்தை யூஸ் பண்ணியோ ஏதோ இது பண்ணி புல்லப்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் தூக்கி புல்லப்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புஷ்அப்ஸ்லேயே உங்களுக்கு பேக்குக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகணும், லைட்டாக லோடு போகணும் அப்படின்னா இந்த புஷ்அப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு பிகினர்ஸ்க்குனா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு கிளாஸஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைசஸ் கிளாஸ் பண்ணுறோம். ஓகே, 2 கிளாஸ், லாஸ்ட் 2 கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்துங்க. ஓகே பாருங்கள், பொசிஷன் பார்த்துங்க. இந்த போல் இது பாருங்கள், இது நம்ம புஷ்அப் பொசிஷன். ஓகேவா? இப்படி பண்ணும்போது அடுத்து வந்து பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாருங்கள், இந்த பொசிஷன் இருங்க, லெஃப்ட் ஹேண்ட் உள்ள விடுங்க. ஓகே பாருங்கள், இது போல். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணும்போது பார்த்துங்க, இந்த பொசிஷனில் இந்த பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பேக் வந்துச்சு, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. புஷ் பண்ணும்போது புஷ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பாருங்கள். ஓகே ஓகே, இந்த பாருங்கள், இந்த பொசிஷன் இங்கேருந்து இப்படி பண்ணும்போது நல்லா தெரியுமா? இந்த பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? நல்லா வந்து உங்களுக்கு முதுகு ஸ்ட்ரெச் ஆகுது. இதை புஷ் பண்ணுறீங்க. இந்த ஓகேங்களா? இது போல் இது போல். ஓகேங்களா? இது பண்ணியாச்சு. அடுத்தது லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள், ட்ரைசெப்ஸ்க்கு இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க, வச்சுட்டீங்க. கை டவுன் 1 2 3 4 இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க, ட்ரைசெப்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இல்லாட்டினா இப்போ அடிஷ்னலாக நான் ஒரு 5 கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நல்லா ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குறேன். அது அந்த 5 கிளாஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 கிளாஸ் பாருங்கள். அது வந்து வேறு லெவல் கிளாஸ். ஓகேங்களா? இதே அப்பர் பாடி கிளாஸஸ் தான், தரமாக இருக்கும். கிரவுண்ட் கிளாஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 கிளாஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஓகே ஏஜ் இருக்குது, ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடியாது, நீங்கள் நார்மலாக அந்த 10 எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் முடியுதோ அதை நீங்கள் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்சாலும் முடியாத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இந்த அட்வான்ஸ் டைப் 5 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் குழந்தைங்க தவந்து போகணும். அது மாதிரி தான் மங்கி வாக். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த பொசிஷன் வச்சுட்டீங்க. முட்டி சில பேர் டைட்டாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். மூவ்மெண்ட் இந்த மாதிரி இப்போ வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள், இந்த மூவ்மெண்ட் போகும்போது இந்த பாருங்கள் இது போல் இந்த பாருங்கள், இது பண்ண பண்ணிக்கிறீங்க. கையும் காலும் லோடு போகணும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோடு இந்த மாதிரி உங்களுக்கு
கையில் லோடு ஓகேங்களா. இது போல் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இது போல் பண்ணுறீங்க ஓகேங்களா. நார்மலாக வந்து மங்கிவா இதில் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்படி போனோம். அடுத்து வந்து பாருங்கள் எப்படி போனோம் சைட் அப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்லேயே பண்ணுங்க ஓகேங்களா. பட் கீழே வந்துட வேணாம். பவர் வந்து நேராக இருக்கும் ஓகேங்களா. இந்த பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்க இது போல் ஓகேங்களா. இது மாதிரி என்ன பண்ணுறீங்க ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் பண்ணுறீங்க ஓகேங்களா. இது ஏன்னா நல்லா உங்களுக்கு பஸ்ஸில் ஒரு ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண போகிறீங்க ஓகேங்களா. இது ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் புஷ்அப்ஸு அட்வான்ஸ் பண்ணுறோம். அதாவது புஷ்அப் பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அட்வான்ஸ் பண்ணி போத்து கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பார்த்துங்க வாங்க சார். கீழே போயிட்டீங்க இந்த பாருங்க. அதாவது ரைட் லெஃப்ட் இந்த பாருங்க 1 2 இது போல பண்ணுறீங்க ஓகேங்களா. அதாவது சிங்கிள் ரைட்டு மூவ் பண்ணுறீங்க. ரைட் அது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இது நம்ம எத்தனை கிளாஸு ஸ்ட்ரென்த்னிங்கில் அட்வான்ஸில் நம்பர் செகண்டு நம்பர் தேர்டு பாருங்கள் குரோக்கோடைல் வாக் ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்கள் ஸ்லோவாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் கிளாஸில். இந்த பாருங்கள் அதே தான் இந்த பாருங்கள் பொசிஷன். இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் இந்த பொசிஷன் பாருங்களா. இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த கை வைக்கிறீங்க. அடுத்தது இந்த கை போகும்போது என்ன பாருங்கள் வா இது போல் ஃபுல்லாக டவுன் ஆகுறீங்க. அடுத்தது இங்கே இது போகும்போது இந்த பாருங்கள் இங்கே மூவ்மெண்ட்டோட வா இது போல் நல்லா வந்து பாடி புஷ் பண்ணி திருப்பி போகும் ஓகேங்களா. இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா. ஓகே நல்லா திருப்பி போகிறீங்க. இதை கொஞ்சம் பார்த்தீங்க இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பண்ணிங்களா சொன்னீங்க ஓகே. சூப்பராக கிளாஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் மூமெண்ட்ஸ் ஏன் இது போல் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நல்லா ப்ரீத் அவுட் நல்லா இது பண்ணி உடம்பு திருப்பி போகிறீங்க ஓகேங்களா. இது நம்ம எத்தனை கிளாஸஸ் நம்பர் 3 ஓகேங்களா. நம்பர் 4 என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பண்ணது புஷ்அப் அட்வான்ஸில் ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் பண்ணோம். இப்போ டேட்டா அட்வான்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே அதாவது போத் ஹேண்ட் பொசிஷன். எவ்வளோ முடியுதோ நீங்கள் பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியும் அவர் பாருங்கள். நான் ஏற்கனவே அவர் பண்ண வைக்கணும் அவரால் முடியாது அப்படின்னு சொன்னார். பட் அவர் பண்ணுறார் ஓகேங்களா. அதனால தான் என் கூட சேர்ந்து அவர் என்ன பண்ண வச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம நம்பர் 4 ஃபினிஷ் பண்ணுறோம். 5th பாருங்கள். இவ்வளோ அர்ஜென்ட் நீங்கள் பண்ண அவசியம் ஓகேங்களா. நான் வந்து வீடியோ இருந்தால் போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் பண்ண ஓகே. இப்போ நம்பர் 5th இந்த அட்வான்ஸ் கிளாஸில் பாருங்கள். இந்த பாருங்கள் பொசிஷன். இப்போ அட்வான்ஸ் தான் ஆனால் ஒரு லெக் மேலே இந்த பாருங்கள் புஷ்அப் இந்த பாருங்கள் ரைட் லெக் மேலே அடுத்தது சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இதில் செம்மலோடு உங்களுக்கு போகும் அப்பர் பாடி ஃபுல்லாக ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தரமாக இருக்கும் கிளாஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஜூர்டு ஆகிட வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்டமல் ஓகே. ஃபைனலி நம்ம வந்து அப்டமல் பண்ணுறோம். லோவர் பாடி பார்த்தாச்சு அப்பர் பாடி செம்மையாக பார்த்தோம். அடுத்தது மிடில் அதாவது ஆப்ஸுக்கும் அந்த கோர் மசில்ஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். லோவர் பேக் முதல் கொண்டு ஓகே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் சூப்பரான கிளாஸஸ். லோவர் பாடி பார்த்தாச்சு அப்பர் பாடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மிடில் அதாவது நம்ம பிரித்து பண்ணும்போது ஈஸியாக புரியுங்கிறதுக்கு நான் கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் எங்கே உங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கும் அங்கே கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. எனக்கு வந்து வயிறில் ஃபேட் இருக்குது நான் வயிறில் தான் அதிகமாக பண்ணி ஃபேட்டை குறைப்பேன். எனக்கு இன்னர் ரைஸில் அதிகமாக ஃபேட் இருக்குது நான் அங்கே தான் குறைப்பேன். இங்கே டயர் ஒன்று இருக்குது இது குறைப்பேன். அதுக்கான அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது மிகப்பெரிய தெரியாத அது அறியாமையாது. நீங்கள் ஓவரால் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் கொடுத்தீங்கனாவே எங்கே ஃபேட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் ஆகும். இதில் எந்த ஒரு டவுட் நீங்கள் வேண்டியதில்லை. அதனால் ஓவரால் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு எந்த பார்ட்டில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் குறைப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வச்சுக்காதீங்க ஓகேவா. நீங்கள் ஓவரால் பாடி நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எங்கே உங்களுக்கு ஃபேட் இருக்குதோ எக்ஸ்ட்ரா ஃபேட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கரைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அடிஷனலாக நீங்கள் அதுக்கு தேவையான எக்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் முடிஞ்சு அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா. இந்த மைண்ட் செட் எப்போதும் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்துங்க. இப்போ பாருங்கள் அப்டமல் பண்ணுறோம். 5 எக்ஸஸ் பேசிக்கான எக்ஸஸ் தான். இது 5 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த 5 கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் எல்லாம் பண்ணுறது தான். இதில் அது இல்லாமல் ஒரு 5 எக்ஸஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அடிஷனலாக போடுறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம் முடிஞ்சவங்க நீங்கள். ஏன்னா வந்து சிலருக்கு இது இப்போ எங்கள் மாதிரி ஆட்களுக்கு இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் ஒரு 5 கிளாஸ் வந்து அடிஷனலாக போகிறேன். 10 கிளாஸ் மட்டும் நீங்கள் காமனாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் கை நம்ம டச் பண்ணி இந்த இது மாதிரி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும். பாருங்கள் இது மாதிரி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த நீ வந்து உள்ளே வரணும் ஓகே. இந்த பாருங்கள் உள்ளே வரணும். 1 2 இது போல பண்ணிக்கிறீங்க ஓகே. நல்லா பிரீத் நோட் பண்ணி பண்ணிக்கிறீங்க. ஒரு 20 30 40 20 கவுண்ட் பண்ணிங்க. ஒரு செட்டு போதும் ஓகேங்களா. பிரீத்தின் ரொம்ப என்னோட ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க. இது எதுக்குன்னா இந்த உள்ள வரணும். இப்போ இப்படி சொல்ல சைடில் போயிட்டு இருக்கோம். பட் நமக்கு வந்து தேவை என்னது உள்ள தான் தேவை ஓகேங்களா. ஏன்னா நமக்கு லோவர் அப்டமல் இருக்கும் வயிறு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்லா லோடு போகும். சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இப்படி ஏன்னா இவ்வளோ பெரிய வயிறு இருக்கும் ஓகேங்களா. நான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்து உங்களுக்கு
இப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இது உங்கள் வயிறு மாதிரி மைண்ட் செட் வச்சுங்க, பெரிய வயிறு நீங்கள் இங்கே தான் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா, இங்கே ஒரு பெரிய வயிறு இருக்குது இப்படி பண்ணிருப்பாங்க. அது எதுவோ அது நோ யூஸ், அது யூஸ் கிடையாது. முடிச்சலோ வயிறு ஒரு பெரிய வயிறாக இருக்குதா அதை சரிப்படுத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் இப்படி வச்சிட்டீங்களா, இதுக்கு மேலே கால் போல பிரச்சனை, பட் நேராக பண்ணுங்க. இங்கே பண்ணுங்க, இவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வருது, இவ்வளோ தூரம் வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. வயிறு இல்லை எங்களுக்கு வருது, வயிறு உங்களுக்கு இவ்வளோ தான். பட் ஆனால் என்ன பண்ணுறீங்க, அதுக்காக என்ன பண்ணுறீங்க, அப்படி ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்லேயே பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த கான்செப்ட் கை இந்த மாதிரி பொசிஷன் வச்சு பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, இது செகண்ட் பார்த்துங்க. இந்த மாதிரி வச்சுங்க. ஃபஸ்ட்டு டிஷ் பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவ் வந்து பாருங்க 1 2 3. இது போல் அடுத்தது நீங்கள் ஒரு 20 அப்போ கிளாஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இது முடிச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சைடுக்கு பண்ணுறோம். சைடுக்கு நம்ம இது போல் பொசிஷன் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அந்த பாருங்கள் இது போல் 1 2 3 4 5 6. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா, நல்லா அப்படி உட்காந்து கூட பண்ணுறவங்க கூட இப்படி கூட பண்ணுங்க. ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்படி உட்காந்து பண்ணும்போது இந்த பாருங்க கீழே போகும். இந்த பாருங்க நல்லா அப்படி கீழே போகும். ஓகேங்களா, இப்படி கீழே போகணும். இந்த பொசிஷனில் பண்ணுறவங்க டச் பண்ணால் போதும். ஓகே, இது போல் டச் பண்ணால் போதும். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க. இந்த பொசிஷன் உட்கார உங்களுக்கு வலிக்குது, இந்த மாதிரி தைஸ்லாம் வலிக்குதுன்னா நார்மலாக என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க 1 2 3 இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா டவுன் ஆகணும். இதை போட்டு லாக் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு பொசிஷன் ஆகிடும். இதை போட்டு லாக் பண்ணிட்டு பண்ணாதீங்க, நெக் பெயின் வரும். ஓகேங்களா, இது முடிச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் நம்ம இந்த பொசிஷன் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் போட்டோம். இதில் நம்ம அப்பர் கிளாஸ் இதில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த போல் என்ன பண்ணுறீங்க, ட்விஸ்ட் ஆகும்போது இதில் இருக்கிறது பாருங்கள் 1 2 4 6 கிராஸ் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி கிராஸ் ஆகணும். சைடுக்கும் லோவர்லையும் நல்ல லோடு போகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த முடிச்சு இப்போ தான் எத்தனை பண்ணிக்கணும், நம்ம 4 கிளாஸ் போட்டுருவோம். 5ஆம் கிளாஸ் பாருங்கள் இந்த மாதிரி. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாஸஸ். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு லோவர் பாடி லோடு போகும். பார்த்துங்க, இங்கே நிற்கிறீங்க, இங்கேருந்து காலம் ஃப்ரண்ட் வைக்கிறீங்க. பார்த்தீங்களா, பொசிஷன் அவ்வளோதான். இந்த பொசிஷன் இருக்குது. இந்த பாருங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்க. இப்போ நல்லா காலை வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்க இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா இழுக்குதுங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அது போல் ரைட் எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து பொசிஷன் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். லோவர் அப்டம் நல்லா இழுக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம 5 கிளாஸ் பார்த்தாச்சு. ஓகேவா, 5மே பார்த்தீங்கன்னா பேசிக்கான எக்ஸசைஸ் தான். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறதுனால வீடியோவில் பெருசாக போயிட்டுருக்கு. ஓவரால் நீங்கள் வந்து 40 மினிட்ஸ் அதிகபட்சம் 1 ஹவரில் சூப்பராக ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், 5 கிளாஸஸ் பண்ணுறோம். அடிஷனலாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது வேறு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் பாருங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம மவுண்டன் கிளைம் பண்ணோம். ஓகேங்களா, அதை எப்படி பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோர் ஒர்க் அவுட்டில் கீழே படுத்துட்டு அப்பர் பாடி மூவ்மெண்ட் ஒரு கிளாஸஸ் பண்ணுறோம். அதாவது அப்பர் பாடியை மூவ் பண்ணி அப்டமல் லோட் கொடுக்குறது, லோவர் பாடியை நம்ம மூவ்மெண்ட் பண்ணி அப்டமல் லோட் கொடுக்குறது. ஓகேங்களா, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், லோவர் பேக் ஸ்ட்ரென்த்திங் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இது போல் பொசிஷன் ஓகேங்களா, இது போல் இந்த பாருங்க. ஓகேங்களா, இது பேசிக். நீங்கள் நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. பாடி விட்டு ஃப்ரெண்டில் கொண்டு போங்க. இப்போ மேலே பண்ணிட்டு இந்த பாருங்க 1 2 இது பேசிக். அடுத்து இந்த பாருங்க இது பேசிக். இது பாருங்க இதான் மூவ்மெண்ட் 1. இந்த பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா. சில பேர் இங்கேருந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. இப்படி இழுத்துட்டே போவாங்க. இங்கே போகக்கூடாது. கால் இந்த பாருங்க மூவ்மெண்ட் பாடி தூக்குறீங்க. ஃபுல் உங்களுக்கு லோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்டமல் லோடுலேயே தான், ஆப்ஸும் டைட்லேயே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்படியே தண்ணியில் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னு இருக்கும். நீங்கள் இங்கே பேக் வச்சு பண்ணிச்சிங்களேன், இப்படி பண்ணிருப்பாங்க. பாடி கொண்டு போயிருங்க. இந்த பாருங்க ஃப்ரீயாக லோடு வந்து முழுக்க ஷோல்டர் ரைசஸ் ஆர்ம்ஸில் எடுத்துட்டீங்க. வயிறில் அதிகபட்சம் குறுக்கிட்டு பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, முடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க படுத்துட்டீங்க. படுத்துங்க பாருங்க. ஓகேவா, படுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷனை இது போல் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இந்த பாருங்க 1 2 3 4. ஓகே, டைட்டாக அவசியம் இல்லை, பெண்ட் இருக்கட்டும். அப்போ லோடு கரெக்டாக அங்கே போகும். இது போல் பண்ணுறீங்க. ஓகே, எவ்வளோ முடியுதோ இது பண்ணுறீங்க. ஒருவேளை இது கஷ்டமாக இருக்குன்னா இந்த பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் தான் இது. நீங்கள் அதாவது நீங்கள் 1 இது போல் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இதில் 2ல் நீங்கள் 2டைம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று வந்து மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து லோவர் பாடி மூவ்மெண்ட் பண்ணி பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க. இதில் நம்ம வந்து 2-3 வேரியேஷன் போடுறேன். உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க கை வச்சுட்டு இது பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துங்க இந்த பாருங்க இந்த பொசிஷனில் 1 2 3 இது வரதுக்கு முன்னாடி இந்த பாடி பாருங்க 1 2 இப்படி. ஓகேங்களா, இது இன்னும் ஹெவியாக இருக்கும்.
இப்போ பண்ண போகிறது முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டினா வேணாம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஸ்விங் வச்சுக்கோங்க. என்ன பாருங்கள், டச் 1 2 3 4. இது கொஞ்சம் கை நீங்கள் ஸ்விங் பண்ணி போகணும். கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களோட சூப்பராக ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது 3ல் உங்களுக்கு எது வந்து பண்ண முடியும்னு பாருங்கள். 3ஐயும் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள், இல்லை 3மே கஷ்டமாக இருக்குன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பட் நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணியாச்சு, 3 கிளாஸஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம லோவர் பேக்குக்கு ஒரு 2 கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படி என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி திரும்பி படுத்துக்கிறீங்க. இந்த பாருங்கள், படுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் லோவர் பேக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. புஜங்காசனம் தான் பண்ணுறோம். இந்த பாருங்கள், ப்ரீத்திங். இது போல் பண்ணுறேன். ஓகே ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பாருங்கள், இது லோவர் பேக் தான். புஜங்காஸ் டைப் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்த்துங்க, இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் இந்த பாருங்கள், இது போல் வச்சுக்கிங்க கையை. ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இதனால ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்களா? டவுன் ஸ்ட்ரெச் டவுன். இதில் லோவர் பேக் வித்து லோவர் அப்டமன் லோடு போகும். ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, டவுன் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, டவுன் பண்ணுறீங்க. இது ரிலாக்ஸேஷன் தான். இப்போ இதில் வந்து செகண்ட் கிளாஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மூமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, இதுவும் ரைஸ் பண்ணுறீங்க. இந்த பாருங்கள், கட்டிங்க உங்களுடைய காலை தூக்கணும், கை தூக்கணும். பாருங்கள், இந்த மூமெண்ட் 1 2 3 4 6. இது போல் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியலாம், இந்த பாருங்க ஃபஸ்ட்டு பண்ண மாட்டீங்களா? இந்த பாருங்கள், இது மட்டும் இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 கிளாஸஸ் சூப்பராக புரியுற மாதிரி உங்களுக்கு தெளிவாக போட்டாச்சு. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அடிஷ்னல் கிளாஸ் 5 கிளாஸ், அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளாங்க் ஆட் பண்ணுறோம். அது என்னென்ன கிளாஸ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். 5 கிளாஸ் பாருங்க. பொசிஷன் இது கடைசி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. பட் இந்த பிளாங்க் பொசிஷன் என்ன பண்ணுறீங்க, மோட்டர் லைன் பண்ணுறீங்க. இந்த பாருங்க, இது முட்டி மட்டும் சேஃபாக பார்த்துக்கணும், ஏன்னா முட்டி தரையில் ஒரு சார் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ ட்ரை பண்ணி பண்ணுங்கள். சும்மா ட்ரை பண்ணுங்கள், டெவலப் நல்லா போட்டு ஒரு ட்ரை பண்ணி பண்ணுங்கள். முட்டி மட்டும் பார்த்து சரி, இப்போ ரொம்ப பண்ணுங்க. ஓகே ஓகே பண்ண வந்துடும். ஓகே சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள், தேர்ட் கிளாஸில் அங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் வந்துக்கிறீங்க. பிளாங்க் தான், பிளாங்க் சைட் டு சைட் இந்த மாதிரி பொசிஷன். இப்போ 1 செம்மையாக இருக்கும். நல்லா அப் பண்ணி லெஃப்ட் ரைட்டு நல்லா ஹிப்பு டச் ஆகிற மாதிரி போடுங்க. இந்த 10 மாதம் சைட் டச் ஆகிற மாதிரி செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அட்வான்ஸ் கிளாஸில் 4th கிளாஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், அதே பிளாங்க் பொசிஷன் தான், ஆனால் இது நல்லா ஃபீல் பண்ணி ஸ்லோவாக இந்த பாருங்கள், இந்த பொசிஷனில் இந்த பொசிஷனில் சைடில் 1 2 3 10 கவுண்ட். நேராக போகக்கூடாது, சைடில் 2 இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு 10 கவுண்ட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் கிளாஸ் மாதிரி எடுத்துங்களேன். சூப்பராக இருக்கும் கிளாஸஸ். லோடு உங்களுக்கு நல்லா அப்டமன்லையும் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்னாஸ்டிக் மாதிரி வச்சுக்கலாம், பட் பேசிக் கிளாஸஸ் தான். பார்த்துங்க சார், நீங்கள் பண்ணணும் பார்த்துங்க. இந்த பாருங்கள், மூமெண்ட் ஓகே. இவ்வளோ தான் எக்ஸசைஸ். ஃபைனலி என்ன பண்ணுறீங்க, இது போல் பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இது லாஸ்ட் இவ்வளோதான். அந்த கிளாஸ் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஜம்ப் ஆகும்போது காலை விரிக்கிறீங்க, கை அப் பண்ணுறீங்க. இந்த பாருங்க, அவ்வளோதான். டவுன் ஆகும்போது க்ளோஸ். இவ்வளோ தான். ஓகே பண்ணுறீங்களா? பாருங்கள், ஈஸி தான். காலை என்ன வைங்க, சைட்டாக வைங்க இப்படி வச்சா சைட்டாக வைங்க. ரைட். ஓகே ஓகே. கீழே டவுன் பண்ணி டவுன் பண்ணி இப்போ டவுன் பண்ணி இப்போ அப் பண்ணி ஜம்ப் பண்ணி காலை வைங்க, கை தூக்குங்க. அவ்வளோதான். எஸ் சூப்பர், ஈஸி தான். எஸ் குட் சூப்பர். அவ்வளோ ஏன்னா ஆம் பவர் ஓகே, கரெக்டாக பண்ணிடலாம். லோடு சூப்பராகும். குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி இது தரமான கிளாஸஸ் தான். இதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும், பேசிக்காக பிகினர்ஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இப்போ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலி நம்ம என்ன பண்ணுறோம், முழுக்க நீங்கள் செல்ஃப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க. நான் ஸ்ட்ரெச்சஸ் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா?
ஏன்னா இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காம இதை பார்ப்பீங்க, அதனால் பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்சதும் சின்ன ஒரு மெடிடேஷன். ஓகே, வாங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை என்னங்க சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பராக பாடி ரிலாக்ஸாக பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, ஃபுல் நல்லா பாடி வார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கட்ட இருந்தால் ஓகே, இல்லைனா கூட பிரச்சனை நிறையா நம்ம ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. கட்ட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இது ஒரு ஹைட் இருந்தால் ஓகே, ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது. இந்த ஹைட் ஓகே, இந்த ஒரு ஹைட் இருந்தால் கூட ஓகே. ஓவர் ஹைட் இருந்தால் நம்ம ஸ்ட்ரெச் அந்த வந்து போகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம கால் பண்ணுறோம். ஓகேலா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே இந்த பாருங்கள் நல்லா பாடி உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் பாருங்கள் நல்லா பாடி எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ கொண்டு முடியுமோ. ஓகேலா, அதாவது ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகேலா, மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் உங்களுக்கு மோஷன் அந்த எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு 10 to 20 செகண்ட் ஹோல்ட். அப்புறம் ரிலாக்ஸாக பொறுமையாக வரீங்க. அடுத்து என்ன பாருங்கள், மேக்ஸிமம் ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. இது போதும், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க ஃபுல்லாக. வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டாப் மஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல் ஸ்ட்ரெச். 10 செகண்ட் ஹோல்ட். ரைட்ஸ் என்ன பண்ணுங்க, அது இதில் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ரிலாக்ஸாக பொறுமையாக என்ன பண்ணுறீங்க. ஓகேலா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுமா, இதை அதே தான் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி பண்ணு. இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகேங்க, அப் பண்ணுறீங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த லெக்கை ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஓகே, இது பண்ணி அடுத்து என்ன பாருங்கள், இது போல் கை கீழே முடிங்க, காலம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க ஸ்ட்ரெச். இப்போ இங்கே இருந்துட்டு இது பண்ணி கொண்டு போங்க. நல்லா ஒரு கோட்டஸ் மசாலா ஸ்ட்ரெச் ஆகும். அதே போல் உங்களுக்கு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணுறீங்க, பாடியை பேக் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சு மாற்றிக்கலாம். ஓகே, கூட இந்த இது போல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது காப்ஸ் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, டபுள் வச்சுக்கோங்களா. ஜஸ்ட்டு என்ன பண்ண இது போல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. லோவர் பாடி, அதாவது லோவர் பாடிலேருந்து மேலே அப்பர் பாடி வரைக்கும் பேக் சைட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி போகும். முக்கிய விஷயம் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக ஸ்ட்ரெச்சஸ். அடுத்து பாருங்கள், லோவர் பாடி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம், கை பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போல் ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு கீழே இறங்கணும். இறங்கி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி பாருங்கள். ஹிப் ஹாப் சார், ஹிப் ஹாப் மேலே ஹிப் ஹாப். நல்லா உங்களுக்கு ஷோல்டரு, செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு எல்லாம் ஃபுல் இருக்கும். ஓகே, எல்லாம் பொறுமையாக பண்ணுங்கள், ரிலாக்ஸடாக நிதானமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இந்த பாருங்கள் கையை இந்த பாருங்கள் இது பண்ணுறீங்க. கீழே விழுந்துடாமல் இந்த பொசிஷன் நல்ல ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ். இப்போ அடுத்து பாருங்கள், கையில் மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஸ்ட்ரெச்சஸ் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்க முடியும். பண்ணி பாருங்கள், ஒன்று பொறுமையாக பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ போடுறேன்னா வீடியோ ரொம்ப லென்த்து போயிடும். அதனால் உங்கள் சப்ஜெக்ட் புரியணும். வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக சின்ன ஒரு மெடிடேஷன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உட்காந்திங்க. யோகா மேட் இருந்தால் பெட்டர், யோகா மேட் போட்டுங்க. இல்லை ஏதாவது வேறு மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டுங்க. டவல் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரிலாக்ஸேஷன் தான். ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணிங்களா, தியானம். ஓகே, ஒரு உட்காந்துங்க. உட்காந்துட்டு லாங் போய்
ஓகே. இப்போ லாங் பிரீத் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நல்லா லாங் பிரீத் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து பாருங்கள் இந்த பொசிஷனில் இந்த பாருங்கள் வச்சுட்டு பட்டர்ஃப்ளை. ஓகே, ஓகே இது பண்ணிங்க. அடுத்தது இந்த போல் பாருங்கள். இப்போ சின்ன ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் இந்த பாருங்கள். இப்படி ஓகே இந்த பாரு இப்படி பக்கத்தில் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. இது போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன பண்ணுறீங்க, படுத்துட்டு போல நீங்கள் பாருங்கள். இப்படி படுத்துங்க, படுத்துட்டு போதும் இது போல் கூட பண்ணிக்கலாம். நல்லா வந்து பாருங்கள், நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகும். அடுத்து பாருங்கள் இது போலையும் பண்ணலாம். ஓகேங்களா, நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே இது போதும். ஓகேங்களா, இந்த இது போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயினான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல் நல்லா கவனமாக பாருங்கள். ஷூலும் கட்டி ஓகேங்களா, ஷூ கட்டிங்க பண்ணால் நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம். அதனால் ஷூ கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்ம இப்படி காலத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு நல்ல ஒரு அக்கு ப்ரெஷர் மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, இது போல் ஒரு அக்கு ப்ரெஷர் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பண்ணுறோம். நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பாதம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஷூ போட்டு பண்ணுங்க, அது வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். பாதத்துக்கும் நம்மளுடைய உடல் முழுவதும் நிறைய சம்மந்தம் நிறைய இருக்காது. ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகேங்களா, நம்ம இது போல் சின்ன சின்ன ஓகேங்களா, இது போல் நம்ம ரெண்டு எடுப்போம்ல அந்த மனம் கூட பண்ணிக்கலாம். ஓகே இதை பாருங்கள். அடுத்தது போல் இந்த லெக் பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கி இது போல் கொஞ்சம் நீங்கள் லாங் டைமே பண்ணுங்கள். 1 மினிட் 2 நிமிஷம் பண்ணுங்கள். ஓகே இது பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா, இப்போ நல்லா ரிலாக்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே அதுக்கப்புறம் இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸேஷன் பண்ணியாச்சு. காலுக்குலாம் நல்லா ஒரு அக்கு ப்ரெஷர் கொடுத்தாச்சு. பத்மாசனம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அதை உட்காந்துட்டு நம்ம வந்து பொசிஷன் வந்து நீங்கள் தியான நிலை பண்ணுறீங்க. இன்னொன்று வஜ்ராசனம் உட்காரலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வஜ்ராசனம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தாசனம், சுக்காசனம் சொல்லுவாங்க. இல்லை நார்மல் ஒரு உட்கார பொசிஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெக்மெண்ட் சர்ஜரி பண்ணி நிறைய பசங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஓகேங்களா, அதாவது வந்து பத்மாசனத்துக்கு ட்ரை பண்ண விரும்பல. பட் என்னங்கிறது காட்டுறேன். இந்த பாருங்க என்ன பண்ணுறீங்க, பத்மாசனங்கிறது நீங்கள் இந்த காலத்துக்கு பெஸ்ட்டு. இந்த லெக்மெண்ட் சர்ஜரி கூட என்னால் பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பண்ண விரும்பல. பட் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண அது வந்துடும். ஓகேங்களா, இந்த பாருங்க இது போல் வரும். ஓகேங்களா, இது போல் வரும். நல்லாவே ஃபுல்லாக வந்துடும். இந்த ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க இது போல் பண்ணுறீங்க. ஓகே இது போல் உட்காந்துட்டீங்களா, இது வந்து உங்கள் நார்மல் சித்தாசனம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ சுக்காசனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வந்து சாப்பிடும்போது உட்காந்து மாதிரி சம்மு நாள் போட்டு அதான் சுக்காசனம். இது சித்தர் உட்காந்து சித்தாசனம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பொசிஷன் வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு லாங் ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிராணாயாமம் பண்ணுறோம். ஓகே லாங் பிரிட்ஜ் பண்ணுறீங்க. சின்ன கபால் பாதி சொல்கிறேன். இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, நார்மல் ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மூக்கில் மூச்சு எழுதுறீங்க. இது பண்ணுறீங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணலாம் ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ வந்து ஒரு லிமிட்டாக போயிருந்தா நான் ஷார்ட் எவ்வளோ முடித்து பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, இது பண்ணிடுச்சு. இப்போ 2 போதும் உங்களுக்குலாம். இதில் வந்து இந்த பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போதும். இன்னொரு 3 இருக்குது. ரொம்ப டீப்பாக உள்ள போகுதுன்னா 2 வந்து ஈஸியான தான். ஓகேங்களா, இது முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே பொசிஷன் வந்து நல்லா டெஸ்ட்டை பண்ணிங்க. நம்ம முதுகு நம்ம நேராக இருக்கணும். இது மாதிரி உட்காந்துங்க. எனக்கு வந்து வஜ்ராசனம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபைனலாக செஞ்சு காட்டுறேன். எனக்கு அதான் நான் பண்ணேன். ஓகே இந்த பொசிஷன் வந்து நீங்கள் நார்மல் காமன் பொசிஷன் பண்ணலாம். நார்மல் சமம் போட்டு உட்காந்துங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் வேண்டியது நீங்கள் பொசிஷன் உட்காந்தீங்க. சில பேர் கையை எப்படிலாம் வச்சிருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் விஷயம் இல்லை. நார்மல் இந்த பொசிஷன் வச்சுருப்போம். இப்படி குறித்து வச்சுக்கலாம். ஒன்லி லாங் பிரீத் அவுட். அதாவது அந்த ஓம்ங்கிற வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் மியூசிக் போட்டு கூட அப்படி இது பண்ணால் அதை விட நீங்கள் பெட்டராகவே பார்த்துங்க. இந்த மாதிரி பொசிஷனில் நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணுறீங்க. ஒரு 3 டைம் ஓம்ங்கிற வேர்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மியூசிக் போட்டும் அது போட்டு ஓடட்டும் நீங்களும் பண்ணாலும் ஏதாவது இந்த கான்சன்ட்ரேட் சைடில் போகிற இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். என்ன பாருங்கள், லாங் பிரீத் இன் பண்ணுறீங்க. இது போல் மூச்சு இழுத்துட்டேன். மறுபடியும் அந்த ஆ ஊ இம். ஓகேங்களா, ஓம்ங்கிறதுல ஆ ஆ ஊ இம் அந்த வேர்ட்ஸ் வரணும். நான் வந்து 3 டைம் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும். இது போல் லாங் பிரீத் பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லாங் பிரீத் பண்ணுறீங்க. 3 முறை சொல்கிறீங்க, லாங் பிரீத் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறக்கணும். நல்லா வந்து கை ரஃப் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மாதா
அதாவது மேலே வந்து கடவுள் ஓகேங்களா. இது போல் வந்து நம்ம பண்ணுவோம், நான் யோகாவில் பண்ணுவோம். இது கடவுள் நமக்கு மேலே இருக்காரு. உங்கள் முகத்துக்கு நேராக உங்களுடைய அம்மா அப்பா மாதா பிதா ஓகேங்களா. கீழே வரும்போது குரு, மனசில் வந்து குரு இருக்கணும். அதில் இந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து கடவுள் கும்பிட்டாச்சு, அம்மா அப்பா கும்பிட்டாச்சு. இது மட்டும் ஒரு கான்செப்ட் பெட்டர் ஓகேங்களா. இப்போ பண்ணிட்டு ரப் பண்ணுறீங்க. ரப் பண்ணிட்டு கண்ணு திறக்காமல் முகத்தை நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இது போட்டு இது போல் ரிலாக்ஸேஷன் பண்ணி ஓகேங்களா. கண்ணு திறக்கிறீங்க ரிலாக்ஸ்டாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், முடிச்சதுமே நீங்கள் இந்த முடிச்சதுமே படுத்துக்கலாம் ஓகே. படுத்துட்டு சவாசனம், அது நார்மலாக படுக்கிறது தான். படுத்து லைட்டாக வந்து அதாவது இந்த எல்பம் இந்த இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடில் இருக்கும். எப்போதும் இந்த பாருங்கள், படுத்து கட்டுறேன் பாருங்கள். இது போல் இந்த பாருங்கள். இப்போ இது போல் படுக்கும்போது இந்த பாருங்கள், இப்போ நேராக படுத்து இந்த இடுப்பு கேப் இருக்கும். அது என்ன லைட்டான பாருங்கள் இந்த பொசிஷன். இப்படி இருக்கும்போது இடுப்பு ஃப்ளாட் ஆகிடும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு லாங் பிரீத் விட்டோட நல்லா ரிலாக்ஸடாக நீங்கள் ஒரு ஒரு அந்த அந்த ஒரு உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணி பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. இது பண்ணுறீங்க. முடிச்சது என்ன பண்ணுறீங்க, ஷூ போடாமல் வெறும் பாதத்தால் ஓகேங்களா. வெறும் காலுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, வாக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மெயின் எக்ஸசைஸாக தான். வெறும் காலில் கொஞ்சம் நேரம் அந்த ரிலாக்ஸடாக சும்மா ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் நீங்கள் வாக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதான் மெயின். இப்போ நான் வஜ்ராசனம் சொன்னேன் பார்த்தீங்களா. வஜ்ராசனங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரான ஆசனம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்போ நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அந்த ஒரு ஆசனம் மட்டும் எப்போனா நீங்கள் பண்ணலாம். 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பண்ணக்கூடிய ஆசனம் தான் ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டு. முட்டி உங்களுடைய முதுகெலும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பெலும்புலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசனம். நீங்கள் இந்த தியான நிலைமை வந்து அதில் கூட பண்ணலாம். சிலருக்கு அது பிடிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி அவங்க கூட நீங்கள் அதில் பண்ணலாம். அது ஒரு செஞ்சு கட்டுற பாருங்கள். இந்த பாருங்கள் பெஸ்ட்டு முடி தலை ஓகேங்களா. இப்போ பின்னாடி லைட்டாக குத்துது, பட் இருந்தாலும் ரொம்ப செஞ்சு கட்டுற மாதிரி பாருங்கள். இதில் நீங்கள் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதாவது என்னன்னா டிஸ்டர்ப் என்ன பண்ணுங்கன்னா வேறு வந்து ரோடு வந்து பாருங்கள் ஓகேங்களா, குத்து ஓகேங்களா. பண்ணிவிட்டு இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள் வெறும் பாதால நல்லா வாக் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா என்ன பண்ணுறீங்க ஃபீல் பண்ணி நல்லா இது பாருங்கள். இந்த மலை கூட நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். என்ன பண்ணி வாக் பண்ணலாம். நல்லா பிங்கிற கூட இந்த மாதிரி வாக் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஓகேங்களா. நல்ல ஒரு பெனிஃபிட்டான கிளாஸ் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு பட்டம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா. வீடியோ பார்த்தோட போயிடாதீங்க, முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கள் தவறு கிடையாது. உங்கள் உடம்பு நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் ஓகேங்களா. நான் எப்போதுமே சொல்கிற இதே வார்த்தைகள் தான் இன்றைக்கி இல்லை, என்னையுமே சொல்லலாம். வேர்ல்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மனிதருக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தன்னோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ தான் காசு பணம் நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட ஃபைனலி வந்து எங்கே செலவு பண்ணுவீங்க, உங்கள் உடம்புக்கு தான் நீங்கள் வந்து கணக்கில்லாமல் செலவு பண்ணுவீங்க. அதுக்காக அந்த செலவு பண்ணுற நீங்கள் அந்த அளவு குறைக்கணும்னா நீங்கள் ஃபிட்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் வாங்க ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் நம்ம வந்து ஒரு லிமிட் வச்சுக்கலாம். இப்போ நார்மல் பேச நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் நம்ம ஃபிட்னஸ் அதிகமாக இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் தானே ஓகேங்களா. அந்த 10 வருஷம் நம்ம கிட்டத்தட்ட வந்து நார்மல் பேச எவ்வளோ செலவு பண்ணுவோம் பாடிக்கு ஓகேவா. அப்போ நம்ம அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் செலவு பண்ணி உடம்புக்குன்னு நீங்கள் முழுக்க பெரிய லெவலில் செலவு பண்ணுங்க சொல்லவில்லை. கொஞ்சம் நீங்கள் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி டயட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்க. டயட்டை ஒன்றும் மேட்டர் இல்லை, எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. நான் டயட்டை பற்றி நிறையா இருக்குது டயட்டில் ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டயட் வராது, மாறி வரும். நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணி பண்ணுறீங்க, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து அதாவது ஃபிட்னஸாக வரணும். இன்னொன்று ரொம்ப ஃபேட்டாகிறவங்களுக்கு ரொம்ப ஒல்லியாக இருந்தாலே போதும் நினைப்பாங்க. அது மாதிரி மாறுபட்டு வரும். லேடிஸ்க்கு ஒரு மாதிரி, ஜென்ஸ்க்கு ஒரு மாதிரி, சின்ன பசங்களுக்கு ஒரு மாதிரி, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி மாறி வரும். அதுக்கேற்ற மாதிரி டயட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு டாபிக் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் விஷயங்கள் புரியாமல் நிறைய பேர் ட்ரை வரும்போது முயற்சி பண்ணாமல் அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கோட்டை உங்களுக்கு போதுமான அளவுக்கு தரமான ஒரு கோட்டை இது. நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண கிடையாது. ஃப்ரீ ஒரு கோட்டை எல்லாமே சரியான ஒரு கோட்டை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஜெய்.